மாப்ள அடுத்த பீரியட் என்ன பீரியட்? ஆசைனா சொல்றா. உங்களை பிடி டீச்சர் கூப்பிட்டாங்க. என்னடா சொல்ற? பிடி டீச்சரா? ஆமாண்ணா, உங்க மேல சமூகமா இருக்காங்க. ஐயோ மாப்பிள, இன்னைக்கு நீ செத்துறா. பிடி டீச்சர் வச்சு உன்னை புளிஞ்சு எடுக்க போறாங்க. ஏய் திவ்யா, டீச்சர் முட்டி போடுறா. 10th படிக்கிற கலைச்செல்வி பண்ண லவ் பண்றியாமே, உண்மையா? ஆமா டீச்சர். இந்த வயசுல உனக்கு லவ் கேக்குதா? உங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க அனுப்புறாங்க, நீ லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க. கரெக்ட் தான் டீச்சர். ஆனா உங்களுக்கு ஸ்கூல் படிக்கும் போது லவ்வே தோணலையா? எல்லாருக்கும் தோணும் தான், அதுக்காக படிப்பை வீணாக்க முடியுமா? படிப்பு ரொம்ப முக்கியம் தான் டீச்சர். ஆனா 30-40 வயசுல நம்ம ஸ்கூல் லைஃப் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம முக்கிய படிச்சது ஞாபகம் இருக்காது. நமக்கு பிடிச்சவங்க, நம்ம கூட இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட மெமரிஸ் மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கும். அதுவும் இல்லாம இந்த வயசுல எங்களோட லவ்னா ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது, ஓடி பிடிச்சு விளையாடுறது. இதை கூட நீங்க தப்பு சொன்னீங்கன்னா தப்பு எங்க மேல இல்ல, உங்க மேலதான். டயலாக்லாம் நல்லா தான் இருக்கு. நீ லவ் பண்றதுலாம் தப்பு இல்ல, ஆனா நீ லவ் பண்றேன்னு சொன்னியே கலைச்செல்வி, அவ என்னோட பொண்ணுடா. அவளை லவ் பண்றதுதான் தப்பு. டேய் இப்ப சொல்லு, கலைச்செல்வி யாரு உனக்கு? இனிமே அவன் என் தங்கச்சி டீச்சர். சரி போ, இந்த லவ் கிவன் சுத்தாம ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. சரிங்க டீச்சர். படிப்பு எல்லாருக்கும் முக்கியம் தான், ஆனா அழகான ஸ்கூல் மெமரிஸ் அதை விட முக்கியம்.